அடுத்து நம்ம எங்க போறோம்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு சம்பவம் பண்ணிட்டு வந்துருக்காரு ரெண்டு பசங்களும். என்ன சம்பவம்? Hello guys, welcome back to my video. சொல்லுங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். So first of all, last வீடியோக்கு சப்போர்ட் தந்ததுக்கு ரொம்ப நன்றி. வேற லெவல்ல வேல்யூபிளா சூப்பரா பேசியிருந்தீங்க. சப்போஸ் அந்த வீடியோ பார்க்கலன்னா வீடியோ பார்க்கறது கமெண்ட் செக்ஷன் போய் படிச்சு பாருங்க, உங்களுக்கே தெரிஞ்சிரும் எது எப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இல்ல ஆல்மோஸ்ட் நிறைய பேர் ரொம்ப நாளாக வந்து இந்த வீடியோக்காக வெயிட் பண்ணியிருந்தீங்க. இந்த வீடியோ நடக்கிற போற சம்பவத்துக்காக வெயிட் பண்ணியிருந்தீங்க. ஏன்னா நம்ம ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஜாக்கை பார்க்க போறோம், பிளஸ் வீடியோ எடுத்திருக்கேன். மேட்ரு என்னன்னா அவன் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு பாண்டிச்சேரி டிஸ்டன்ஸ்ங்க, சென்னையிலேருந்து ஒரு நீங்களே சொல்லுங்க. தினமும் 120 கிலோமீட்டர் போயிட்டு வருவோமா, அதுவும் ஜிடிங்க. சும்மாவே வந்து நம்ம வந்து மைலேஜ் தராது. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 700 பெட்ரோல் போகிற மாதிரி இருக்கும். ஸ்கூட்டியில் போனாலும் அதே மைலேஜ் தான் இருக்கும். ஸோ அதனால் மீட் பண்ணி ரொம்ப நாள் இருந்துச்சு. சரி ஓகே ஃபைனாக நம்ம பசங்க எல்லாருமே ரொம்ப நாள் கழிச்சு திரும்பி வந்தாங்களா, சரி இதான் சான்ஸ் சொல்லிட்டு மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன். வரேன்னு சொல்லிட்டான். நாள் கழிச்சு ஜாக்கோ வரான். நீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எனக்கும் உனக்கும் சண்டே ஏன் வீடியோல காட்ட மாட்டேங்கிறீங்க, நீங்க சச்சின் ஜாக்ல என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எல்லாரும் கமிட்மெண்ட் லாக் ஆயிட்டாங்க. நான் போவோம் அப்படியே சொல்றேன். ஸோ சேனல் புதுசு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பிக் பார்த்தீங்கன்னா வைத்தியனாவும் அவங்க ஒய்ஃபும் தான். ஸோ அடுத்து நம்ம ஜாக்கு, ஓகே ஆல்ரெடி டைப் தமிழ் பார்த்துருப்பேன். ஸோ அடுத்து நம்ம ஜாக்கு, ராபின் ப்ரோ, அப்புறம் நம்ம ஷேக் V3 ஓனரு எல்லாருமே வந்து ஷேக் V3 ஓனர் எல்லாம் ஒன்று தான். ஸோ எல்லாருமே வந்து ஸ்பாட்டில் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இன்றைக்கி சரியான லேட் ஆகிடுச்சு. ஒரு நல்ல நேரம் பார்த்து எடுக்கணும்டா, அவ்வளோ பெரிய விஷயம் வாங்கணும்டா. அதனால் இந்த கார் பார்த்தீங்கன்னா நம்ம டாடா சஃபாரி தான், லேட்டஸ்ட் மாடல் போல். இந்த அளவுக்கு ஹைட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. ஆர்மிக்கு அந்த ஸ்பெஷல் கார் போல். ப்ளஸ் ரொம்பவே வேகம் ஓடிட்டு இருக்குது, எமர்ஜென்சி போல். ஐயோ வளைச்சு ஓட்டுறாருப்பா. சம் கைண்ட் ஆஃப் எமர்ஜென்சி. ஆனால் சரியான ஸ்கில் இருக்குங்க. நான் அப்படியே பார்த்தேன் பிரிட்ஜுக்கில் இருக்கும்போது புஷ்ஷு ஏற்றிருந்தேன். அந்த டார்க் ஃபுல்லாக யூஸ் பண்ணான். யூஸ்வலாக அது கார்ஸ்லாம் வந்து ஸ்பீடாக ஓட்ட மாட்டாங்க சிட்டியில். குளிர் தான் வச்சுன்னு சொல்கிறேன். அப்படியே பாருங்க இந்த காருங்க டாட்டா சஃபாரி பார்த்தீங்களா. ஆர்மிக்கு அது ஸ்பெஷலாக வந்து விட்டுருக்காங்க போல். அந்த ஆர்மி கான்ட்ராக்ட் எடுத்துருக்காங்களா அதில். ஏன்னா நம்ம சஃபாரி பார்க்கலாம் எவ்வளோ குட்டியாக இருக்குது. டயரோட ஹைட்டே பாருங்களேன், செம்ம பெரிய ஹைட்டாக இருக்குது. ஒரு ஆல்மோஸ்ட்டு நம்ம பைக் டயரோட கொஞ்சம் தான் குட்டியாக இருக்குன்னா பார்த்துக்கோங்க. பா இவன் பின்னாடி ஓட்டினா எனக்கு பக் பண்ணி யோசிச்சு இருப்பார் இவர். பின்னாடி என்னது, பின்னாடி இத்தனை சென்சார் இருக்குது, என்ன சென்சார்னே தெரியல தான். எமர்ஜென்சியாக அதை யோசிச்சு ஓட்டுறாங்களாம், சத்தியமாக நோ ஐடியா. அந்த இடத்துல ஒரு டிராஃபிக் போலீஸ் இருக்குது, ஆன் ஆர்மி டியூட்டி. இல்லாட்டி எல்லாம் ஒரே கார் இவங்க. ஆமாம் எல்லாம் ஒரே கார் தான். ஃப்ரண்ட்டில் வந்து ஜட்ஜு கார் இருக்குது. ஸோ அந்த காருக்கு இந்த கார் வந்து எஸ்கார்ட் போகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன ஆர்டர் இருக்கிறேன். நம்ம இந்த போட்டு ஹியூமன் ரைட்ஸ் ஆன்டி கரப்ஷன் வாய்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ், இதான் எல்லா கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெஹிக்கிள்ஸாகவே இருக்குது. ஸோ கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் வந்து ஒர்த் எவ்வளோ தெரியுமா? எவ்வளோ இது நீங்களே சொல்லிடுங்க வாயில். பரவாயில்ல சொல்லுங்க. அது நம்ம ஜோரோக்கு சமம். 4 லட்ச ரூபா. ஜாக் தான் ஆக்சுவலாக கேமராமேன். அப்படியே திரும்பி காட்டிக்கோ. சூப்பர் பைக்காக வாங்கிக்கலான்னு சொன்னா பார்த்துக்கோங்களேன். கழிச்சு ஜாக்கு நம்ம vlogல வராது. ஸோ ஆல்ரெடி இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்களா. நான் அப்படியே வந்தா அது இருக்குடா என்னாச்சு ஏன் திக்கிற? நீ எல்லாம் ஒரு விளாகரா? பேக் கேமரா வீடியோ எடுக்கிறப்ப பேச வரல, நீ எல்லாம் ஒரு விளாகரா? ஒரு வீடியோ பேச சொன்னா 1008 தடவை திக்கிறா இதுல. ஸோ வாங்கின ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருக்கோம். லென்ஸு இது எல்லாமே எவ்வளோ வேல்யூன்னு அப்ராக்சிமேட்டாக நான் அப்புறமா சொல்லுவான் எவ்வளோன்னு. எல்லாத்தையும் 4 லட்சத்துக்கு மேலே வரும் எனக்கு தெரிஞ்சு. இது எல்லாமே காமிங்க. இல்ல பேட்டரி இருக்கா இல்லையோ? இதான் एक्चुअली 2.5. ஆமா இது பாடி மட்டும் ஒன்லி ஃபார் பாடி. 2.35 நினைக்கிறேன் ஆக்சுவலி. இது A74 இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆனது. தெரிக்கோட இந்த கேமரா. இது வந்து இன்டர்மீடியேட்டும் கிடையாது, ப்ரோ லெவலும் கிடையாது, ரெண்டுத்துக்கும் நடுவில். ஆமாம் சூன் எங்களோட DSLR பிக்ஸ்லாம் வேற லெவலில் பார்ப்பீங்க. ஆமாம் நாங்கள் தான் மாடல்ஸ் இந்த கேமரா ஷூட்டுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வைத்தியரா கங்க்ராட்ஸ், மெமரிஸ் கேப்சர் பண்ணுறேன். சூப்பராக பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படியே இன்னும் லைட்டாக மாடல் மாதிரி
ப்ளீஸ்ண்ணா ஃபர்ஸ்ட் எனக்கு ரெஃபர் பண்ணு. ஃபர்ஸ்ட் எனக்கு ப்ரோமோட் பண்ணா மட்டும் தான் நான். சரி நீங்க என்ன பண்ண போறீங்க? இது எதுக்கு வாங்குறீங்க? சொல்லி எதுக்குன்னா லைக் வெட்டிங் கம்பெனி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான். ஓகே. ஸோ யா வெட்டிங் ஷூட்ஸ் அப்புறம் பேபி ஷார்ட்ஸ். ஓகே. ஏதாவது உங்களோட பார்ட்னர் பேர் ரிவீல் பண்ணிட்டீங்களா? பார்ட்னர் பேர் நான் யார்ட்டையும் சொல்லலை. ப்ராபபிலி எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிச்சுன்னா இவ வீடியோலையோ இல்லை பார்ட்னர் வீடியோ. பார்ட்னர் ஆல்ரெடி ஃபேமஸான ஆள் தான், நம்ம பையன் தான். அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சூப்பர்ண்ணா, வேறு லெவல். ஏன்னா சீரியஸாக வந்து 2.5 இல்லாட்டி 4 lakhs வரைக்கும் கேமரா வாங்கல, பெரிய விஷயம் கைஸ். ஸோ அதுக்கு பாராட்டி ஆகணும். ஓகே, அவங்க பாருங்க, அவங்க ஒய்ஃப் பாருங்க கையெல்லாம் தட்டுறாங்க. நீங்களும் ஒரு ஹை சொல்லிடுங்க. உங்களை பார்த்தா பில்டப்லாம் கொடுத்துட்டு இருந்தேன். என்ன இவங்க வண்டி ஓட்டல இவங்க வண்டி ஓட்டுறாங்கன்னு சொல்லிட்டு ரிட்டன் நீங்கள் தான் வண்டி ஓட்ட போறீங்களா? ரைட், ஓகே, பாப்போம். ஸோ இங்க 2 பேர் மறைஞ்சிட்டு இருக்காங்க. நான் எனக்கு பிஜிஎம் போட்டு அவளை இவனே போடுவேன். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஜாக் பாக்குறோம். ஐபோன் தான் பாத்தீங்களா? ஆமாயா, செம்மையா இருக்கு. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஜாக் பாக்குறோம். தம்பி வீடியோ போடுவீங்களா மாட்டீங்களா? நான் யூடியூப் பாஸ்வேர்ட் மறந்துட்டேன். அதை தேடி கண்டுபிடிச்சி எடுத்து போடுறேன் சீக்கிரம். அப்ப இன்னைக்கு வந்து லாக் பண்ணல. சரி, ஓகே, பரவாயில்ல. ஆனாலும் வந்து நிறைய பேர் தப்பா நினைச்சாங்க, சண்டை போட்டுட்டு நம்ம பேசணும். அது என்ன ரீசன்றது வந்து நான் வந்து உங்களுக்கு எல்லாமே தெளிவா சொல்றேன். ஓகே. நான் சொல்லி ஒரு கண்டென்ட் மாதிரி ஆக்கலாம்னு நினைச்சேன். சரி, பரவாயில்ல. ஓகே. ஜாக்கி வந்து சீரியஸா உடம்பு சரியில்லை, அட்மிட் ஆயிட்டா, அதெல்லாம் போடுவாங்க. இல்ல கைஸ். சோ நம்ம V3 ஓனர் ஆக்சுவலா ஜாக் கூட பரவாயில்ல. கழிச்சு வந்திருக்காங்க. முடிஞ்ச காப்பிடா. எவ்வளவு அழகா இருக்கா பாத்தீங்களா? விட்டுருங்க. சோ ஆக்சுவலா அடுத்து நம்ம எங்க போக போறோம்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு சம்பவம் பண்ணிட்டு வந்திருக்காரு 2 பசங்களும். ட்ரீட்டுக்கு தானே கொடுக்க போறீங்க 2 பேர் சேர்ந்து. காசே அப்போ அதே டெலக் இப்போ இதே டெலகடா. இத்தனைக்கும் 2 பேர் வேலைக்கு வர போறாங்க ஐடில. ஆமா, நானும் சோலோ சேர்ந்து ஒரு ரைடு போலாம்னு இருக்கோம். ஆமா, கண்டிப்பா ரைடு வந்து வருது. சோ பாப்போம். நிறைய பேர் வர கேட்டுட்டு இருக்கீங்களா, என்ன சேக்கே வருவியா? என் முடிய எப்படி இருக்கு? 80,000 வந்துடுறாங்க. ஓகே, சரி, ஓகே, பாய் சொல்லி பாய். சாப்பாடு சோறு. சரி, ஓகே கைஸ், நம்ம அப்படியே போட்டோ லாக் கண்டினியூ பண்ணுவோம். நம்ம சாப்பாடு கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, பை. அப்படியே இப்படி மூடிடுவான். இதுதான் வந்து இப்படி முட்டா லாக் முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான். ஆக்சுவலா எல்லாமே கத்துனது அவர்தான். சரி, ஓகேவா? சரி, ஓகே கைஸ், வாங்க. ரொம்ப நாள் கழிச்சு பேபி குயின்லாம் வருது. இல்லை விலாக் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம பேபி குயின்லாம் நம்ம பார்த்தாச்சு. ஆமாம்ல, பேபி குயின் தான் நான் சொல்லுவேன். அப்பா, இந்த வார்த்தை சொல்லி எவ்வளோ நாள் ஆச்சு. ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா அண்ணா நகர் போயிட்டு புட்டு சாப்பிட போகிறோம். ஐஸ்கிரீம் புட்டு ரீசெண்டாக கேரளா ட்ரெண்ட் ஆகிட்டு பார்த்தீங்களா, அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டு வருது கோயம்புத்தூர் எல்லாமே, எல்லா ஏரியாவிலும் பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ நம்ம அங்கே போய் புட்டு சாப்பிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நான்வெஜ் சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுவோம். ரேட் நல்லா இருக்கு. ஸ்டோரிஸ் தான் எடுத்தேன். ஆக்சுவலாக இப்போ சாப்பிட்டு கிளம்பணும். சாப்பிட்ற இடத்துல வந்து அவ்வளோ விளாக் பண்ணுவேன். எல்லாம் ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்குறோமா. ஸோ இப்போ ஃபன்னு ராபிட் மேலே லீட் பண்ணுறாரு. ஒரு காலத்தில் ராபிட் மேலே டாமினை வச்சு ஓட்டிகிட்டு இருப்பார். இப்போ ஸ்கூட்டி வச்சு ஓட்டிகிட்டு இருக்காரு. ஸோ இப்போ சாப்பிட்டு முடிச்சிடாது அந்த சாப்பிட்ற எஃபெக்ட்டு எல்லாம் அந்த கோவா நினைப்போகிறது. அந்த கோவாவில் முடிச்சுட்டு கோபுர பைக்கை வந்து நாங்கள் லீட் பண்ண சொல்லுவோம். பார்த்தியா, தப்பாக போய் கூட்டு போவோம். அதுதான் சரியான மறக்கவே முடியாது. பற்றிலாம் பேசி சிரிச்சுட்டு சூப்பராக போச்சு இன்னைக்கு ஒரு நாள். பிடிச்சிருக்கோம் நினைக்கிற இந்த வீடியோ. ரொம்ப நாள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஜாக் என்னாச்சு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலாக காட்டிட்டேன். டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10 மணி இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். சம்பவம் நடந்து முடிஞ்சிச்சு. ஸோ 10 மணிக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். இப்போ வந்து அகைன் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 நிமிஷம் கால் பண்ணுறோம். அந்த மாதிரி கால் பண்ணுறேன்னா காட்டா. ஸோ எல்லாம் நம்ம பசங்க தான். ஆனால் ஒரு செகண்ட் நான் வரேண்ணா. எனக்கு கண்டிப்பாக வீடியோ பார்த்துட்டு இருப்பேன். யார்ட்டு கேட்பாரு. ஸோ அடுத்து வந்து ஜாக் கால் பண்ண போகிறேன். இப்பயே தெரிஞ்சிச்சுல. ஸோ அப்போ என்ன நான் சொல்ல வரேன்னா, இனிமேல் ஜாக்கும் நானும் ரெகுலராக வீடியோஸ் போடுவோம். ப்ளஸ் அந்த பையனை எப்படியே தட்டி அட்லீஸ்ட் வாரத்துக்கு 2 வீடியோஸாக போட வச்சிடணும். ஏன்னா எல்லாருமே சரியான கமிட்மெண்ட்ஸ் லாக் ஆகிட்டோமா. சொன்ன வீடியோ போடுறதே கஷ்டமா இருந்துச்சு. நான் தான் 3 மாதம் கேப் விட்டுனா வெறி கொண்ட வேக கமிட்மெண்ட்ஸ் இருந்தாலும் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ அடுத்து நம்ம சச்சினும் வந்து கம்பேக் கொடுப்பாரு. நிறைய ஐடியாஸ் இருக்குது. ஸோ இப்போ கால் பண்ணுறாங்கன்னா ஒரு அர்த்தம் இருக்குல்ல, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சூப்பராக ஏதாவது சம்பவத்தோட பார்ப்பீங்க. சம்பவம் இந்த சென்ஸ் உங்களுக்கு என்னென்ன மீன் பண்ணுறேன்னு தெரியும்ல. ஸோ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சி மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை கைஸ், லவ் யூ, டேக் கேர்.